வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் நிஃப்டி எக்ஸ்பைரிங்க. ஸோ டெய்லி நான் இந்த லெவல்ஸ் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இண்டெக்ஸ் அண்ட் சென்செக்ஸ் சாரி நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். சப்போர்ட்டிவா வந்து உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியமும் நாளைக்கு மார்க்கெட் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துறேங்க. ஃபர்ஸ்ட் நேற்று நான் கொடுத்ததை இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். நேற்றே நான் சொல்லிட்டேன் வீக்லி லெவல்ல என்னென்ன அப்படின்னு. வீக்லி லெவல் அப்படிங்கிறது 145 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நிஃப்டி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன லெவலுங்க. இதுல இருந்து 145 பாயிண்ட் அப்படிங்கிற லெவல்ல 2 சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுங்க. அதாவது உதாரணத்துக்கு 290 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அது நாளைக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 45 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். நீங்க கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஓப்பனு 45 பாயிண்ட், எகைன் 45 பாயிண்ட், அந்த மிடில் வந்து 22.5 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா தெரியும். அதாவது 454 இருந்து 254 இருந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து கீழே இறங்கி இருக்கு. 22.5 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு மார்க்கெட் உள்ள வந்ததுல இருந்து மார்க்கெட் இன்னைக்கு அகெயின் ஓப்பன் வரைக்கும் போயிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான். நிஃப்டியாவது பரவாயில்ல, ஓப்பனை வந்து முன்னாடியே ரீச் ஆயிடுச்சு. ஆனா சென்செக்ஸ்ல அப்படி இல்லை. நான் சென்செக்ஸ்க்கு கொடுத்திருந்த லெவல் வந்து 150 பாயிண்ட்ஸ் லெவல் கொடுத்திருந்தேன். இந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட்டுக்கு நியர்பையா வந்துட்டு இங்கிருந்து மேல வந்தது கரெக்டா ஓப்பன் பிரைஸ் வரைக்கும் வந்து அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்குங்க. இந்த ஓப்பன் பிரைஸ்லாம் நம்ம இண்டிகேட்டர்ல நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இங்க ஆட்டோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ட்ரேடிங் வியூல என்ன பிரைஸ்ல ஓப்பன் காமிக்குதோ அந்த பிரைஸ் வரும். நீங்க அது பார்க்க கூடாது. நீங்க புரோக்கர்ல போயிட்டு என்ன பிரைஸ்ல ஓப்பன் ஆச்சு அல்லது ப்ரீ மார்க்கெட் முன்னாடியே நீங்க செக் பண்ணிட்டு மேனுவல்ங்கிறத கொடுத்துட்டு ஸோ டே லெவல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த வீக்குடைய ஓப்பன் லெவலும். நீங்க இதை போய் அப்படியே வந்து வீக் லெவல்ஸ் மட்டும் பாருங்க, போதுமானது. பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது நீங்க வந்து டேல வச்சு பார்த்துக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு காமிக்குது. டேல வச்சு பார்த்துக்கோங்க. அப்ப நாளைக்கு மார்க்கெட் என்ன லெவல் அப்படின்னா 272க்கு கீழேனா மார்க்கெட் கீழே அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவலை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது வீக்லியில இந்த 272க்கு கீழே அப்படின்னா 200 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுவே மேல போகணும்னா அகெயின் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஓப்பனுக்கு மேல போகணும். அப்படி போனாதான் நீங்க இதுக்கு மிட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல போனாதான் இனிமேல் என்ன அர்த்தம், அப் ட்ரெண்டை பத்தி நம்ம யோசிக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா போதுமானது. இதை நான் 5 மினிட்ஸ்ல அகெயின் மாத்திக்கிறேன். இப்போ மார்க்கெட் இன்னைக்கு நடந்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 200ல வந்தா ரிவர்சல் ஆகலாம், அல்லது இது ஓப்பன் எங்க ஆகுது அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு 288ல வச்சிருக்குது. 200 அது உடைக்கிற பட்சத்துல 130 அல்லது இங்க வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 24,059 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது நாளைக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருந்திருக்குது. இடையில சம் டைம்ல மட்டும்தான் வந்து கன்சாலிடேஷனா இருந்திருக்குது. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் நல்லா இருக்கிறதுக்கு நான் நேத்தே உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் போறதை விட செகண்ட் போறது நல்லா இருக்கும்னு நான் ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பேன். யாரில் கவனிச்சிங்கன்னு தெரியல. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கும். செக் பண்ணி பாருங்க. நேற்று வீடியோலயும் நான் ஒரு ஹிண்ட் தந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் போறதை விட செகண்ட் போறது நல்லா இருக்கும். அது என்ன டைம்ல மாறும்னு உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம ஆப்ரேட்டர் இல்ல. ஸோ அது செகண்ட் செஷன் வந்து கால் சைட்ல நல்ல ப்ரீமியம் இன்னைக்கு கிடைச்சது. ஓகே, இதே மாதிரி இதுதான் சப்போர்ட் லெவல். நாளைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 27 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். 27 into 4ன்னு மாத்திக்கோங்க. 4 சப்போர்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே போனா பாத்துக்கலாம். சரிங்களா? 27 புள்ளிகள் அப்படிங்கிற ஓப்பன் ரேஞ்சில இருந்து நிஃப்டிக்கு எடுத்துக்கோங்க. இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பிரீமியத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். நான் நேற்று கொடுத்த ஆப்ஷன் பிரீமியத்துல 24,300 கால் ஆப்ஷன் 138க்கு மேலன்னா மார்க்கெட் வந்து அதாவது டவுன் சைடு போகும்னு சொல்லியிருந்தேன்.
அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுது, பர்பிளுக்கு மேல போய் இந்த இடத்துல ட்ரிகர் ஆகுது, அங்கிருந்து மார்க்கெட்டு எகெயின் ரிவர்சல், அங்கிருந்து கரெக்டா இந்த எல்லோ லைன்ல தான் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போயிருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா போதுமானது. இதை பத்தி நீங்க வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ நாளை நிப்டி லெவல்னு நான் சொல்லிடுறேன். நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 24,200 இது வந்து பொசிஷனல் லெவலுங்க. இது ஆப்ஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம், இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா பார்க்கணும். எல்லா இடத்தையும் அதே மாதிரி தான் டெஸ்ட் பண்ணி தான் மேலே போகும். புட் சைடா இருந்தாலும் இது வேணாம். நம்ம வந்து இன்ட்ராடேக்கு சின்னதா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். இது பொசிஷனல் லெவல், டே லெவலுங்க. சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்க ஏதாவது தேவைன்னா எனக்கு பிங் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கொடுக்கக்கூடிய லெவல்ஸோட மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க, போதுமானது. சரிங்களா? ஓகே, இது வந்து நாளை லெவலுங்க. 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் 142 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்ரன்ல இருக்கும். அதுவே 24,500 புட் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது, புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 176 ரூபாய்க்கு மேல தான் மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்க. இவ்வளவுதான் நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இந்த லெவல்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவே போதுமானது. கால் சைடு ஏதாவது கீழே இறங்குனா 17 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புட் சைடுல கீழே இறங்குனா அப்படிங்கிற பட்சத்துல 32 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ரெண்டு லெவலையும் லோ லெவல மைண்ட்ல வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. ஸோ இந்த லெவல்ஸோட மட்டும் நீங்க மூவ் பண்ணி பாருங்க, அதுவே போதுமானது. சரிங்களா? இப்போ நிஃப்டியோடது முடிச்சிட்டேன். நாளைய இண்டெக்ஸ் லெவல்ங்கிறது 27 பாயிண்ட்டுங்க. 27 × 4ன்னு போட்டு வச்சுக்கோங்க ஓப்பன்ல இருந்து. இதை நீங்க நாளைக்கு எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்து சொல்லுங்க. இதே மாதிரி இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னித்த லெவல் இன்னைக்கு ஒர்க் ஆனது இப்படிதான் போயிருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. நேற்று நான் கொடுத்திருந்தபடி இது மாதிரி தான் இருந்திருக்கும். நாளை சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 97 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல 97 இன்ட்டு ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 4 சப்போர்ட் 4 ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸாக்டா அந்த இடம் வரும்போது நீங்க வந்து முடிவெடுங்க. சரிங்களா? ஏதாவது கரெக்டா ரிவர்சல் பாயிண்ட் தெரிஞ்சா மட்டும் முடிவெடுங்க, அதர்வைஸ் வந்து தேவையில்லை. சரிங்களா? வீக்லி லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது தேவைன்னா உங்களுக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வச்சிருக்கிற ஓப்பன் லெவலோட நான் வீக்லி லெவலை வந்து சென்செக்ஸ்ல காமிக்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஏன்னா இன்னைக்கு ஓப்பன்ங்கிறது தான் வீக்லி ஓப்பன். இதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த லெவல் 77,511 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். இப்போ 77,125 வரைக்கும் வருவதற்கு கீழே இறங்குனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே ஓப்பனுக்கு மேல நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்சைடு பாசிபிலிட்டி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்பவுமே பிளைண்டா கீழே இறங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஓப்பன் எங்க நடக்குதோ அதுக்கு மேல நீங்க வந்து அப்சைட பற்றி தான் நீங்க யோசிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்க மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். யார் சொன்னாலும் மார்க்கெட் கீழே இறங்க போறது இல்ல, மேல போறது இல்ல. ஓப்பன் எங்க கிடைக்குதோ அதுல இருந்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 97 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. 97 இன்ட்டு 4 சப்போர்ட்ஸ் 4 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போட்டு லைன் டிரா பண்ணி பாருங்க, நாளைக்கு நல்லா இருக்கும் மார்க்கெட். சரிங்களா? ஸோ நாளை மார்க்கெட் பத்தி நீங்க சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் கொடுத்திருந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் பை லெவல்ஸுங்க. சாரி, இது இன்னைக்கு ஒர்க் பண்ண பை லெவல்ஸ். இங்க பாருங்க, 348ல ஒரு பை கொடுத்தது. இங்க இருந்து மார்க்கெட் எவ்வளவுங்க, இந்த பையோடைய பிரைஸ் 356ங்க. 356ல இருந்து இன்னைக்கு எவ்வளவோ போயிருச்சு. அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. முடிஞ்ச மார்க்கெட்ல எதையுமே இதை பார்க்க கூடாதுங்க, மைண்ட் டைவர்ட் ஆயிருவீங்க, அதுக்காக சொல்றேன். ஓகே, நான் கொடுத்த லெவல் மட்டும் பார்த்துருவோம். 77,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் 460க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து மார்க்கெட் ஓப்பனே வந்து பர்பிளுக்கு கீழே வந்துட்டு அதுக்கு கீழே பிரைஸ் நான் ஷோ பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, செக் பண்ணிக்கோங்க. இங்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் சப்போர்ட் எடுக்கும். 212 ரூபாயில சப்போர்ட் எடுத்தா திரும்பவும் இதே லெவலுக்கு வந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க.
இதுக்கு மார்க்கெட்ல நிறைய ஏபிசிடி பேட்டர்ன்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வேண்டாம். ஒரு இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா எகெயின் அதே இடத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? நிறைய நான் ஜென்ரல் நியூஸ்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எதுவும் சொல்றது இல்ல. ஹையர் லோயர் லோலாம் மறந்துடாதீங்க. லோயர் லோ ஹையர் ஹைனா என்ன, கண்டினியூ வரக்கூடிய ரெட் கேண்டில் எப்படி என்ட்ரி எடுக்கணும். இது பாருங்க, கரெக்டா ரெட் கேண்டில் வருது. இந்த இடத்துல ஒரு கிரீன் ஃபார்ம் ஆகுது. இந்த லைன் டிரா பண்ணுங்க. இந்த லைன் வந்து ஹை 241.90, 241.90. இது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எப்பவுமே இது வந்து இந்த லோ வந்து தேவையில்லை. லோவுக்குள்ள வந்தாலே வந்துருவாங்க. மேக்சிமம் இந்த ஹையை பிரேக் அவுட் எந்த இடத்துல நடக்குதோ இங்க இருந்து என்ட்ரி எடுத்து ஆரம்பிச்சீங்கன்னா போதும். இதெல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. லோயர் லோனா கண்டினியூ மினிமம் 3 கேண்டில் லோ இருக்கணும். எப்ப கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுதோ அந்த கிரீன் கேண்டில், இந்த ரெட் கேண்டில், இந்த ரெண்டு ஹைல எந்த ஹை அதிகமா இருக்கோ அந்த ஹையை மார்க் பண்றீங்க. லோ எது அதிகமா இருக்கோ அந்த லோவும் மார்க் பண்றீங்க. இப்போ இந்த ரெண்டு இடத்த மட்டும் எப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்குதோ அப்பதான் பெருசா போகும்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்திருக்குது 1150க்கு. அங்கிருந்து மார்க்கெட் பெருசா ஷூட் அப் ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்க எந்த கேண்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கோ அந்த கேண்டிலுடைய லோ வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ரொம்ப குறைவா வச்சு பழகுங்க. சரிங்களா? ஸோ இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது புட் ஆப்ஷன் பிரீமியத்துல காலையிலேயே டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல இங்க க்ளோஸ் கிடைச்சு திரும்ப வந்து பர்பிள் லைன் வரைக்கும் போய் டார்கெட் கொடுத்தது. அகைன் கீழே இறங்கி இருக்குது. எண்ட் ஆஃப் த டைம்ல திரும்ப மார்க்கெட் மேல போயிருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? மார்க்கெட் மொத்தத்துல இன்னைக்கு பிரீமியம் நல்லா டிகே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. புட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா கால் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கும். அது நிறைய பிரீமியத்தை சாப்பிட்டுருப்பாங்க இன்னைக்கு. ஸோ புட்லையும் பிரீமியம் கீழே இறங்கி இருக்கும், கால்லையும் கீழே இறங்கி இருக்கும். எண்ட் ஆஃப் த டைம்ல புட் மட்டும் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா கால் வந்து அப்படி க்ளோஸ் ஆகிறதுக்கு முடியல. அவ்வளவுதான் மார்க்கெட் இன்னைக்கு. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்குங்க. சென்செக்ஸ் வந்து நான் லெவல்ஸ் சொல்லிட்டேன். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் மட்டும் சொல்லிடுங்க. இது வந்து சென்செக்ஸ் ஆப்ஷன் பிரீமியம். ஓகே, 77,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 458 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. அதுவே 78,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் 590 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். இந்த வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாளைக்கு 5 மினிட்ஸ் க்ளோஸ்லயே வந்து நாளைய ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இது வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானது. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? இதுல வந்து இதுலயும் பொசிஷனல் லெவல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். பட் ஆனா அது அவ்வளவா உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்காது. ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமா இந்த சென்ஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னாலும் தெரியும். ஒரே நிமிஷம். இன்னைக்குலாம் எல்லாமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு நிமிஷம். இன்னைக்கு லெவலை நான் போட்டு இதுல ஷோ பண்றேன். பொசிஷனல் லெவல் சொல்லலாம். பட் அதை விட உங்களுக்கு ஆஸ் யூசுவல் நான் கொடுக்குற லெவலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, போதும். இதுவே உங்களுக்கு போதுமானதுங்க. எல்லா லெவல்ஸ்லயும் நம்ம வந்து லெவல் அப்படிங்கறது நம்மளே எடுக்கிறது தானுங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறது இல்ல. பட் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை சரியான முறையில் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது வந்து இன்னைக்கு பொசிஷனல் லெவல் வச்சீங்க அப்படின்னா கிளாரிட்டியா வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்தில் நான் 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். மேக்ஸிமம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சின்ன டைம் ஃப்ரேம்ல கூட என்ட்ரி எடுக்கலாம். நீங்க ஈவன் 1 மினிட்ல கூட எடுக்கலாம். ஆனா வந்து பெரிய டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் எங்க இருக்கு, என்ன பண்ணுது அப்படிங்கறத வாட்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணுங்க. ஆனா என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கோங்க. அதே போதுமானது. ஸோ இதுதான் பொசிஷனல் லெவல் இன்னைக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த லெவல் நம்ம நாளைக்கு இது என்ன நடக்கலாம் அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியும். பட் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால நான் அதையே கொடுக்குறேன். சரிங்களா? இல்ல எனக்கு அதுதான் தேவை அப்படின்னா நான் இதுக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் வந்து நாளைக்கு ஒரு ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஈஸியா இன்னைக்கே சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுதான் மார்க்கெட்.
ரொம்ப சிம்பிளா பாருங்க. மேக்ஸ் பேஸ்டு யார் சொல்லி கொடுத்தாலும் அவங்கள்ட்ட படிங்க. நான் இப்போதைக்கு இல்லை, யாருக்காவது உங்களுக்கு தேவைன்னா இண்டிகேட்டர்ஸ் மூலமா எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.